அன்பிற்குரிய நண்பர்களே, திரும்ப வருமா என்கிற தலைப்பில் என் மனதில் உதிக்கும் கருத்துக்களை உங்கள் முன்னால் பட்டியலிடுகிறேன். திருமாவளவன் என்று அழைக்கப்படுகிற திருமா ஒரு 2 மாத காலமாக தொடர்ந்து சாராய ஒழிப்பு பற்றியும் அதற்கு ஒரு மாநாடு நடத்துவது பற்றியும் அதற்கு தான் யாரை அழைப்பேன், யாரை அழைக்க மாட்டேன், யாருக்கு கலந்து கொள்ளுகிற தகுதி இருக்கிறது, யாருக்கு அந்த தகுதி இல்லை என்பதையெல்லாம் தினந்தோறும் செய்திகள் வெளியிட்டு 10 பைசா செலவில்லாமல் அரசியலில் பப்ளிசிட்டியை தேடிக்கொண்டிருக்கிறார். அது ஒரு அரசியல்வாதியுடைய விளையாட்டு. இவர் மட்டும் விதிவிலக்கல்ல, எல்லோரும் இதைத்தான் செய்கிறார்கள். நாம் ரசித்து கைதட்டலாமே தவிர அவரை இது ஒரு தலைவராக உயர்த்தி பிடிக்கிறதா, அவருடைய உண்மையான நோக்கங்கள் என்ன என்பதை அலசுவதுதான் இந்த பதிவு. அது மட்டுமின்றி இவர் திமுக கூட்டணியை விட்டு விலகிவிடுவாரா என்பதும் இது தொடர்பாகவே எழுகிற துணை கேள்வி என்பதனால் அதை பற்றிய கருத்துக்களையும் நான் பதிவு செய்ய விழைகிறேன். 1, இவர் தமிழ்நாட்டில் சாராயம் இப்போதுதான் வந்திருப்பது போல, அது நேற்று காலையில்தான் இவர் கண்ணில் பட்டது போல ஏதோ குதித்து துடித்தெழுந்து கூவுகிறார். இவர் பல்வேறு கட்சிகளோடு தொடர்ந்து கூட்டணியில் இருந்திருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் 2016 தேர்தல் அறிக்கையிலே சாராயத்தை ஒழிப்போம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தது. 21 அது இயலாது என்பதை உணர்ந்து கொண்ட திரு கலைஞரின் திருமகனார் திரு ஸ்டாலின் அந்த வாக்குறுதியை எடுத்து விட்டார். அப்போது இது எனக்கு மட்டும் தெரிந்த தகவல் அல்ல, திருமாவுக்கும் தெரிந்ததுதான். அன்றே சொல்லியிருக்க வேண்டும், நாங்கள் உங்களோடு கூட்டணியில் வருகிறோம், ஆனால் நாங்கள் சாராயத்தை விரும்பவில்லை, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை படிப்படியாக என்றெல்லாம் உதாரிவிட்டு ஊரை ஏமாற்றாதீர்கள். இன்றைக்கு எத்தனை கடைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றனவோ குறைந்தபட்சம் அதில் 3இல் 1 குறைப்போம் என்கிற ஒரு எளிதான உத்தரவாதத்தை தாருங்கள், கூட்டணிக்கு வருகிறோம் என்று சொல்லியிருந்தால் இவர் ஒரு கொள்கைவாதி என்று நாம் பாராட்டி இருக்கலாம். அப்போதெல்லாம் கூட்டணியில் இருக்கிற போது 3 வருட காலம் மூச்சு விடாமல் சாராயத்தை சுற்றி இவரை தாக்கிய போதும் அந்த வாசனையை இவர் உள்ளிழுத்து கொண்டுதான் அவர்கள் கூடிய இருந்தார். இப்போது என்ன ஞானோதயம்? இது ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தது, எம்ஜிஆரால் திரும்ப கொண்டு வரப்பட்டது, ராஜாஜியால் ஒழிக்கப்பட்டது, திரும்ப கருணாநிதியால் கொண்டு வரப்பட்டு 2 வருடங்களிலே உணர்ந்து திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டார். அதை ஆகா ஓஹோவென்று சாராயத்தை எதிர்த்து 1000 கட்டுரைகள் எழுதியிருக்கிற நான் ஏன் பிறந்தேன் என்று அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அவர் எழுதியதை படிக்க வாய்ப்பு கிடைத்தவர்கள் இவர் சாராயத்தை எப்படியெல்லாம் சாடியிருக்கிறார் என்று இன்று கூட புத்தகத்தில் இருக்கிறது, படித்து தெரிந்து கொள்ளலாம். அந்த நான் ஏன் பிறந்தேன் தொடர் புத்தகமாகவும் அந்த எல்லா நூலகங்களிலும் இருக்கிறது. அப்படிப்பட்டவர் அவர் ஏதோ காரணத்தால் நேரமின்மையினால் நான் அதை விளக்கவில்லை, சாராயத்தை திரும்ப கொண்டு வந்தார். ஜெயலலிதா அதை அரசு சாராய கடையாக மாற்றினார்.
லாபம் கொள்ளை போகிறது, தனியார்கள் திருடி விடுகிறார்கள் என்கிற ஒரு காரணத்தை, நியாயமான காரணமானால் அது அரசு கடையாக மாற்றினார். பிறகு ஒழிப்பேர் என்ற கருணாநிதி 16 சொன்னவர் மாண்டு ஓய்விட 21 திமுக அதை பற்றி பேச தயாராக இல்லை. அப்போதெல்லாம் கேட்காதவர், 3 ஆண்டு ஆட்சியில் கேட்காதவர் ஏன் இப்போது கேட்கிறார் என்கிற கேள்வி எழுவது எல்லோருக்கும் சகஜம். இதுவும் அவர் கூட்டணியில் தொடர்வாரா என்பதும் ஒன்றாகவே பயணிக்கின்றன. ஒரு 2-3 மாத காலமாக அவரை பற்றி நான் பேசுவதற்கு காரணம், அவருக்கு திடீரென வந்திருக்கிற சாராய ஒழிப்பு உத்வேகம்தான். இல்லாவிட்டால் அவர் பேசக்கூடிய அளவுக்கு, பேசுபொருளாக மாறக்கூடிய அளவுக்கு எதையும் செய்யவில்லை. வேங்கை வாசலை எதிர்த்து போராடவில்லை. ஒரு 3 இடத்தில் சொன்னார், நான் பல நேரங்களிலே பல விஷயங்களை சகித்து கொண்டு தான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன், வேறு வழியில்லை. அவர் வார்த்தைகள் இவையெல்லாம். அவர் கண்டுபிடித்திருக்கிற கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கு கண்டுபிடித்திருக்கிற ஒரு வழி, குறுக்கு வழி இது நான் மனமாற நம்புகிறேன். உண்மையிலேயே அவர் சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால், நான் இந்த கருத்தை தொலைக்காட்சிகளிலே ஒரு 5 வருடமாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். எந்த கட்சி சொல்லுகிறதோ, பாமகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, பாஜக அல்லது விசிக எந்த காவாக இருந்தாலும் சரி, முதலில் அவர்கள் கட்சியினுடைய சட்டத்தை மாற்ற வேண்டும். இனி குடிகாரனுக்கு கட்சியில் பதவி இல்லை, பொது வாழ்க்கையில் எந்த பதவிக்கும் அவரை நாங்கள் வேட்பாளராக அறிவிக்க மாட்டோம் என்று ஒவ்வொரு கட்சி உறுப்பினரிடமும் ஒரு உறுதிமொழியும் வாங்கி கொண்டால், நான் இனி குடிக்க மாட்டேன் என்று போதும். இது ஊரை ஏமாற்றுகிற, சாராயத்தை எதிர்த்து போராடுகிறேன் என்று சலிப்படையாமல் பொய்யை சொல்லுகிற எந்த கட்சிக்கும் பொருந்தும். திருமா அதற்கு தயாராக இல்லை. நான் அவர் கட்சியை சார்ந்த எம்எல்ஏயையும் பாமகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏயையும் நேரடியாக கேட்டேன் தொலைக்காட்சி விவாதத்தில். அப்படியெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார்களே தவிர, எந்த விதி, எத்தனையாவது விதி எங்கே இருக்கிறது? பாமகவிலோ விசிகவிலோ சாராயம் விற்கிறவன் இல்லையா? குடிக்கிறவன் இல்லையா? காட்சிகிறவன் இல்லையா? அதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. போகட்டும், பாவம் அவர்கள். எந்த கொள்கையும் ஏற்றுக்கொள்ளாத, அரசியல் பதவி வேண்டும், சுகம் வேண்டும் என்று மட்டுமே நினைக்கிற விசிக அல்லது பாமகவினுடைய கட்சிக்காரர்கள் எந்த ஒழுக்கத்திற்கும், கட்டுப்பாட்டுக்கும், நேர்மைக்கும் அவர்கள் இணைந்து வரமாட்டார்கள். எனவே அது ஒரு போலி கூற்று, போலிவாதம். ஒருவேளை அதை வைத்து அவர் திமுக கூட்டணியிலிருந்து வருவதற்கு உதவியாக இருக்கும் என்று எண்ணினால் தவறல்ல. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழைத்தார், பாருங்கள் என்று சொன்னார். அதற்கு ஒரு கண்டிஷனும் போட்டார், நீங்கள் மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால். தவறல்ல, ஒரு நல்ல நியாயமான கேள்வி. இல்லாவிட்டால் வராதீர்கள், தவறல்ல. திரு கலைஞரின் மகன் ஸ்டாலின் முதலமைச்சரை நேராக போய் அழைத்தாரே, தன் கட்சியிலிருந்து ஒரு 7-8 பேரோடு போய் அந்த வர வேண்டும் என்று மாநாட்டுக்கு பத்திரிகை கொடுத்தாரே, அப்போது இந்த கருத்தை சொன்னாரா? நான் உங்களை அழைக்கிறேன், வாருங்கள், மகிழ்ச்சி. ஆனால் மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வாருங்கள். குறைந்தபட்சம் இன்னொரு 6 மாத காலத்தில் நாங்கள் மதுவிலக்கை, முழு மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்லுவானால் மட்டும் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய திராணையும் தெம்பும் நேர்மையும் ஆண்மையும் இருந்ததா? சரி, அவரிடம் திரு ஸ்டாலினிடம் தனிப்பட்ட முறையில் கட்சிக்காரர்கள் இல்லாமல் பேசினாரே,
அப்போதாவது இந்த கொள்கையை வலியுறுத்தி இருப்பாரா? அதற்குரிய ஆண்மை, நியாயம், நேர்மை இவருக்கு திருமாவுக்கு உண்டா? இல்லை. எனவே அவர் ஒரு வெற்று கோஷம் மட்டுமே போடுகிறார். போகட்டும். இந்த திமுக கூட்டணியில் நீடிப்பாரா, வெளியே வருவாரா என்பது ஒரு மிக முக்கியமான ஒதுக்க முடியாத வினா. ஒன்று, தமிழ்நாட்டின் சட்டசபை தேர்தல் சரித்திரத்தை பின்னோக்கி பார்த்தால் ஒரு சட்டசபை தேர்தலில் ஒரு கூட்டணி அமைத்தவர்கள் அடுத்த தேர்தலில் அதே கூட்டணி அமைத்தது இல்லை. இதுதான் உண்மை. எனவே திருமா அவர்கள் திமுக கூட்டணியில் தொடருகிற வாய்ப்பு குறைவென்றே கருதுகிறேன். அதையும் தாண்டி திருமா அவர்கள் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று உரத்த குரலில் சொல்லுகிறார். சரி, அதையாவது அவர் கூட்டணி வைக்கிற போது திமுகவோடு எந்த கட்சியோடு அதை கையெழுத்து போடுகிற ஒரு அந்த கூட்டணி பற்றிய அந்த ஒப்பந்தத்தில் ஒரு ஷரத்தாக சேர்க்கக்கூடிய தைரியம் உண்டா? இல்லை. அவர் இப்படியும் அப்படியுமாக காலை ஒன்றும் மாலை ஒன்றும் பேசி, ஒருவேளை திமுக கூட்டணியில் இருந்தாலும் அது தன்னை காப்பாற்றிக் கொள்ளும். இப்படி பேசுவது மாறி மாறி, இல்லை அதிமுக கூட்டணிக்கோ இன்னொரு கூட்டணிக்கோ போனாலும் அது தனக்கு பயன்படும் என்று அவர் ஒரு நாடகமாடுகிறார் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதையும் தாண்டி அவர் எந்த கொள்கையும் அந்த கட்சிக்கு இல்லை என்று நான் கருதுகிறேன். சோசலிசம், கம்யூனிசம், வலதுசாரி, இடதுசாரி எதுவும் கிடையாது. தேர்தலில் வெற்றி, பதவி, சுகம் என்ற மூன்றை தவிர வேறொன்றும் இல்லை. திருமா தனிப்பட்ட முறையிலும் பாஜகவை திட்டுவது, இல்லை காங்கிரஸை திட்டுவது இவைகளை தொடர்ந்து செய்து வருகிறார். இரண்டும் ஒன்று என்று அவர் பேசியது என்னிடம் வீடியோ இருக்கிறது. காங்கிரசும் பிஜேபியும் ஒன்றுதான், இரண்டும் ஒதுக்கப்பட வேண்டியவை என்று திருமாவளவன் என் குடும்ப விழாவில் பேசியது எனக்கு தெரியும், இருக்கிறது. அவர் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை அரசியலில் என்று நான் கருதுகிறேன். அநேகமாக அவர் உள்ளாட்சி தேர்தல் வருகிற வரை 27 மாவட்டங்களில் அருகே இருக்கிறது. அவர் திமுக அணியை விட்டு வெளியே வர மாட்டார். அங்கிருந்து இப்போது போட்ட கோஷங்களை, சத்தங்களை எல்லாம் பயன்படுத்தி போய்விடுவாரோ என்கிற ஒரு சிறு கேள்வியை இவராகவே திமுக அதனுடைய தோழமை கட்சிகளில் மனதில் பதிய வைத்து குறைந்தபட்சம் 2 மேயர், 4 முனிசிபல் சேர்மன், ஒரு 10 குறைந்தது பஞ்சாயத்துறையின் சேர்மன், ஒரு 1-2 மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், ஒரு 100 கவுன்சிலர்கள், இவர்களையெல்லாம் திமுக கூட்டணியிலிருந்து தொடர்ந்து ஜெயித்து வாங்கி கொண்டு அதன் பிறகுதான் இவர் கதவை திறந்து வெளியே வந்து கூட்டணியிலிருந்தும் திரு எடப்பாடி பழனிசாமியோடு பேசுவார். கூட்டணிக்கான வேலைகள் ஆரம்பிக்கும். இன்றைக்கு இருக்கிற திருமாவளவன் வேறு, 4 மேயர்கள், 10 முனிசிபல் சேர்மன்கள், இவைகளெல்லாம் வைத்து கொண்டு பேசுகிற போது திருமாவளவனுக்கு ஏற்படக்கூடிய அரசியல் மரியாதை வேறு. எனவே அதைத்தான் அவர் விரும்புவார். அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் உறுதியாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இதைதான் அதுவரை அவர் இப்படி சில சத்தங்களை, சலசலப்புகளை உண்டாக்குவார். கேட்டுவிட்டு மறந்து விடுவது நமக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.